அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். தூத்துக்குடியில் நடந்த அந்த விளாத்திக்குளம் பகுதியில் நடந்த அந்த ஒரு கோரமான ஒரு கொலை, கற்பழிப்பு எல்லாமே கூடிய ஒரு சம்பவம் அந்த மாணவிக்கு எல்லாரையுமே ரொம்ப வருத்தத்துக்கு ஆளாக்கி இருக்குது. ஏன்னா அந்த கிராமம் ஒரு கழிப்பறை இல்லாத கிராமம், ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 17 வயசு குழந்தை. இந்த குழந்தை இயற்கை உபாதைக்காக ஒரு காட்டுக்குள்ள போகுது. காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடி பாக்குறாங்க. அந்த குழந்தை ஆடைகள் விலகி கழுத்தை வெட்டி, எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் ஒரு பக்கம் பெண் சமுதாயத்துக்கு என்னைக்குமே இந்த ஒரு கஷ்டம், ஒரு கவலை தீரவே போறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் ஒரு ஏக்கமும் இருந்துகிட்டே இருக்குதுங்க. ஏன்னா திமுகவினுடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில இது இல்ல, இது ஒரு விஷயம் கிடையாது. போக்சோ வழக்கு மட்டும், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் மட்டுமே 56-60% மேலாக உயர்ந்திருக்குது. திருச்சியில மதுராந்தகத்துலன்னு அடுத்தடுத்த நாள் சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. பயமே இல்லை அப்படிங்கறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, சட்ட ஒழுங்கு சரியா இல்ல. சட்ட ஒழுங்கும் தண்டனைகளும் இந்த சில முக்கிய குற்றங்களுக்கு, கோரமான குற்றங்களுக்கு சரியா கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா இன்னைக்கு பெண்கள் இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. குழந்தைங்க எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அந்த பொண்ணு யாருங்க? அதுக்கு ஒரு அப்பா அம்மா, ஒரு சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஒரு கனவு, ஒரு ஆசை, ஒரு லட்சியம் என்னெல்லாமோ இருந்திருக்குங்க. அந்த பிள்ளைய மொத்தமா இல்லாம ஆக்கி இந்த உலகத்துல ஒரு மனுஷனாவே இல்லாம ஆக்குனதுக்கு இந்த அரசாங்கமும் இந்த சமுதாயமும் இந்த மாதிரியான கொடுமைகளுக்கு என்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்கன்றது தெரியல. ஒரு பெண்ணா, ஒரு அந்த பெண்ணினுடைய ஒரு சகோதரியா இந்த இடத்துல எனக்கு அரசியல் கட்சிகளை குற்றப்படுத்தி எந்த ஒரு இதுவுமே இல்ல. சமுதாய ரீதியில இருந்து, அடிப்படையில இருந்தே இது ஒரு மாற்றம் அடையணுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஆனா முக்கியமா ஆளுகின்ற அரசு இதை நிச்சயமா கண்டுக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத, சட்ட ஒழுங்கா அசிங்கமா சந்தி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இத திமுக அரசாங்கம் வாய் கிழிய பேசினா மட்டும் பத்தாது, இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தே ஆகணுங்கிறத ஒரு இளைஞரணி நிர்வாகியாகவும் ஒரு பெண்ணாகவும் ரொம்ப தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.